அண்மை செய்தி. ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் விவரங்கள். வணக்கம். குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைத்தும் பிணை செலுத்த முடியாமல் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனியப்பராஜ், ஜாமீன் வழங்கப்பட்ட பின்னரும் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தமிழகம் முழுவதும் 104 பேர் சிறையிலேயே இருப்பதாக கூறி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் அதிகபட்சமாக கோவை மத்திய சிறையில் 27 பேர் இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் கடந்த முறை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காரணமாக சுமார் 32 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் எஞ்சியுள்ளவர்களையும் ஜாமீனில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டப்பணிகள் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் புதுச்சேரியில் 14 பேர் சிறையில் உள்ளதாக அம்மாநில அரசு வழக்கறிஞர் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் தற்போது சிறையில் உள்ளவர்களை அவர்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்தி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்குவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்குமாறு விசாரணை நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.